ஒரு சஹாபி வருவார், யா ரசூலல்லாஹ் நான் இபாதத்தெல்லாம் செய்கிறேன் யா ரசூலல்லாஹ், நல்ல முறையில் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறேன், நான் சொர்க்கம் போய்த்துருவேனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கம் நுழைவதற்கு ஒரு அழகான வழியை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். நீங்க இபாதத்து செய்றீங்களா, ஆனாலும் சொர்க்கத்தில் இலகுவாக நுழைவதற்கு உங்களுக்கு அழகான வழி. அந்த சஹாபி ஆர்வமாக கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் சொல்லித்தாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த மனிதனை நீ சந்தோஷப்படுத்து, அடுத்த மனிதனுடைய மனதை நீ புண்படுத்தாதே, அடுத்த மனிதன் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், உன்னால கவலைப்படக்கூடாது. இரண்டாவது, ஒரு மனிதனுடைய பசியை நீ போக்கு, பசியை இல்லாமலாக்கு. மூணாவது, ஒரு மனிதன் தவறு செய்தால் அந்த தவறை நீ மறைத்து வாழு, அல்லாஹ் இலகுவாக உனக்கு சொர்க்கத்தை தருவான். இன்றைய காலம் இருக்கக்கூடிய மோசமான ஒரு செயல், உண்மையில் ஒரு உம்மத்துக்கு ஏற்பட்ட முசீபத் என்று சொல்லலாம். ஒரு மனிதன் ஒரு தவறு செய்யும் பொழுது அந்த தவறை அடுத்தவனுக்கு அனுப்பி அதில் இன்பம் காணுவது. அடுத்தவர்கள் நமது கையடக்க தொலைபேசியை எடுத்து பார்ப்பாங்க, இது யாரு, என்ன நடந்தது, என்ன தவறு, அலசி ஆராய்ந்து விட்டுத்தான் சில மனிதர்கள் தூங்குவார்கள் இல்லையா? இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த வழி அல்ல. தவறு செய்தவன் தௌபா செய்தால் அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் தவறு செய்தவனை பற்றி ஊரெல்லாம் கதைத்து திரியும் பொழுது அந்த மனிதன் மன்னிக்கும் வரை அல்லாஹு தஆலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இதற்கான அழகான படிப்பினைகள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது. ஒரு சமயம் ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ் என்னுடைய மனைவியோடு எனக்கு வாழ விருப்பம் இல்லை யா ரசூலல்லாஹ், அந்த மனைவியை நான் தலாக்கு சொல்ல போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, காரணம் என்ன? யா ரசூலல்லாஹ் உரிய காரணமும் இருக்குது, தலாக்குக்குரிய காரணங்கள் 6 காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த 6 காரணங்களுக்காக இன்றைய தலாக்குகள் நடப்பதில்லை. தலாக்கும் ஃபஸ்கும் ஃபுல்லும் நிறைந்திருக்கும் இன்றைய காலத்தில் மார்க்கம் சொன்ன 6 காரணங்கள் விவரமாக பேசப்பட வேண்டியவைகள். ஆனால் இந்த சஹாபி வாரார், யா ரசூலல்லாஹ் எனக்கு என்னுடைய மனைவியோடு வாழ முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ் காரணம் எல்லாம் கேட்காதீங்க, நான் ஒரு மனிதனுடைய குறையை வெளிப்படுத்த ஒரு காலம் விருப்பப்பட மாட்டேன் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது உங்களுடைய இஷ்டம், நீங்கள் தலாக்கு சொல்வதாக இருந்தால் சொல்லலாம். எவ்வளவு சமாதானப்படுத்தி பார்த்தார். அந்த சஹாபி சொன்னார், இல்ல யா ரசூலல்லாஹ் என்னால வாழ முடியாது. அப்படியா? தலாக்கெல்லாம் சொல்லிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்தித்து அந்த சஹாபியிடத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, தோழரே அன்றைக்கு நீங்க காரணம் எதுவும் சொல்லல, இன்றைக்காவது தலாக் சொன்ன காரணத்தை சொல்லலாமா? அந்த சஹாபி சொன்ன பதில், யா ரசூலல்லாஹ் அன்றைக்கு அவ என்னுடைய மனைவியாக இருக்கும் பொழுதே நான் குறைய சொல்லல, இன்றைக்கு நான் தலாக் சொல்லி அந்த பெண் ஒரு அஜ்னபியத்தான பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எப்படி யா ரசூலல்லாஹ் நான் குறைய சொல்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிறரின் குறையை மறைத்து நல்ல மனிதனார ஒரு ஆளை பார்க்கணும்டா இவரை பார்த்துக் கொள்ளுங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிரிந்திருக்கும் உள்ளங்களை ஒன்று சேர்ப்பதற்கு இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த வழி என்ன தெரியுமா? அஃஷுஸ் ஸலாம், யார கண்டாலும் நீங்க சலாம் சொல்லுங்க. அலாமன் அரஃப்த வஅலாமல்லம் தாரிஃப், உனக்கு தெரிந்தவனா தெரியாதவனா யாரை கண்டாலும் நீ சலாம் சொல்லிக்கொள். 2 சலாத்தின் மூலமாக ஒருவர் இன்னொருவரை பார்த்து சலாம் சொல்வதன் மூலமாக உள்ளத்தில் பிணைவு ஒற்றுமை ஏற்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் சபையிலே எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொன்னாங்க, வானத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய அருள் ஒன்று வந்து கொண்டிருக்குது, இறங்கி கொண்டிருக்குது. ஆனால் இந்த சபையில் ஒரு மனிதர் இருக்கிறார், அவரால் இந்த ரஹமத்து உள்ள வருதில்லை, வானத்திலிருந்து கீழே இறங்குதில்லை. எல்லா சஹாபாக்களும் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, யாரா இருக்குமோ எல்லோருக்கும் சந்தேகம். திடீரென்று ஒரு சஹாபி அந்த சபையில் இருந்து எழும்பி ஓடி போனார். ஓடி போய் தன்னுடைய தாயின் சகோதரி சாட்சியை போய் சலாம் சொல்லி கட்டி பிடித்து, நான் உங்களோடு கதைக்காமல் இருந்தேன், சின்னம்மா மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு கீழே வந்து உட்காரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தடையாக இருந்த அல்லாஹ்வினுடைய அருள் இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.